ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து உயரத்துக்கு போயிருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் சிறுக சிறுக தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக நகை சீட்டு போட்டு தங்கம் வாங்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து நகை சீட்டு எந்த கடையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அதுவும் இல்லாமல் எதில் போட்டால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நகை சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கிற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நான் வந்து 2-3 கடைகளை எடுத்து அதில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் இந்த கடைகளில் கிடைச்ச பேம்ப்ளெட்டை வச்சு அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துருக்கிறது ஒரு 3 கடைகள். ஒன்று பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம், நம்ம வந்து லலிதா ஜுவல்லரி, 2வது ஜிஆர்டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி. இந்த 3 கடைகளிலையும் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் வந்து எது நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் விலை ஏறினதுக்கு அப்புறமும் போயிட்டுருக்கா அப்படிங்கிறது எனக்கு 100% ஷூரிட்டியாக சொல்ல முடியல. பட் பார்க்குற வியூவர்ஸ் யாருக்காவது இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு முறை கடையில் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ லலிதா ஜுவல்லரியில் நம்ம வந்து என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான ஸ்கீம்ஸ் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து ஒன்று வந்து தனவந்தனம், இன்னொன்று வந்து ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது. இந்த ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய நகைக்கு 100% வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தனவந்தனம் அப்படிங்கிற ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுக்கணும். ஆனால் 50% அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போனஸாக கொடுக்குறாங்க. இதுவும் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம அமௌண்ட்டு பே பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு 50% போனஸ் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு கூடுதல் மகிழ்வு தான், கூடுதல் நம்மளுக்கு வந்து லாபம் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 1000, ரூ. 1500, ரூ. 2500, ரூ. 5000, ரூ. 10000 இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய சிட்டு ஸ்கீம் வந்து போயிட்டுருக்குது. இப்போ இந்த தனவந்தனம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கட்டுற அமௌண்ட் வந்து 11 மாதங்கள் நம்ம கட்டணும். 11 மாதங்கள் கட்டும் பொழுது நம்மளுக்கு வந்து கிராமாவும் வந்து ஆட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அமௌண்ட்டாகவும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும் பொழுது 11 மாதங்கள் கழித்து 12வது மாதத்துக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 50% அமௌண்ட்டை வந்து போனஸாக ஆட் பண்ணுறாங்க. அந்த போனஸாக ஆட் பண்ணதுக்கு எவ்வளோ தங்கம் நம்மளுக்கு சேருமோ அந்த தங்கத்தையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து கூடுதலாக கிடைக்கக்கூடிய தங்கத்தை நம்ம வந்து நகையாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து 50% கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் 50% அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜில் கம்மி பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு பவுன் எடுக்கிறதுக்கு ஒரு 8000 ரூபா நம்மளுக்கு வந்து செய்கூலி சேதாரம் வருது அப்படின்னா 4000 ரூபா அவங்க கொடுப்பாங்க. 4000 ரூபா வந்து நம்ம வந்து அவங்க ஃப்ரீ பண்ணுவாங்க. 4000 ரூபா திரும்ப நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போனஸ் கிடைக்கிறதும் 50% வேஸ்டேஜ் நம்ம கொடுக்குறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலான மாதிரி தான். பட் இதில் வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது, இது வந்து 100% வந்து நம்மளுக்கு ஃப்ரீ அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் நம்மளுக்கு வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து தங்கமாக வந்து வரவு வைக்கிறாங்க. தங்கமாக வரவு வைக்கும் பொழுது 11 மாதங்கள் நம்ம வந்து எவ்வளோ தங்கத்தை வந்து சேமிச்சிடுறோமோ அந்த சேமித்த தங்கத்துக்கு 100% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 லலிதா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய 2 ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பெட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தங்கமாக சேமிக்கிறோம் இல்லையா, அந்த தங்கத்தை நீங்கள் நகையாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படிங்கிற ஸ்கீம் தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து முழுவதும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இதில் வந்து இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்குற வியூவர்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து எது ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி. இப்போ வந்து ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 2 ஸ்கீம் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கோல்டன் 11 அப்படின்னு ஒரு ஸ்கீமு. அடுத்தது வந்து நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது. இது நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. இப்போ இதில் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையில் லலிதா ஜுவல்லரியில் என்ன மாதிரியான ஸ்கீமோ அதே சேம் ஸ்கீம் தான் ஜிஆர்டியில் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து நகைகள் வாங்கணும், நகை சீட்டு போட்டு வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அந்த கடை வந்து ரொம்பவும் ஃபெமிலியரான கடையா, அதில் கிடைக்கக்கூடிய தங்கம் வந்து 916 இருக்கா
பியூரிட்டி வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நகைக்கடையில் இருக்கக்கூடிய ஸ்கீமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகைகள் வந்து டிசைனாக போடுறது ரொம்ப பிடிக்கும். எந்த கடையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அந்த கடையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தரமான நகைகள் எங்கே கிடைக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸில் போடும்பொழுது எந்த கடையில் லாபம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மூணாவது விஷயம் உங்களுக்கு பிடித்தமான நகைகள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அங்கே வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சில கடைகளில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கீம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நகை சீட்டு போட்டுருவோம். அப்புறம் அங்கே போய் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பிடிச்சமான நகைகள் இல்லும்போது நம்ம வந்து இருக்கிறத வாங்கக்கூடிய சூழல் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு மனசு சங்கடமாக இருக்கும். அதனால் இந்த 3 விஷயங்களையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கடையை சூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஜிஆர்டியில் இருக்கிற நியூ கோல்டன் 11 அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜிஆர்டி கோல்டன் 11 அப்படிங்கிற ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதில் நம்ம வந்து பணமாக கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து பணமாக தான் வரவு வைக்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக அவங்க கொடுத்துருக்கிறது 10,000. நம்ம வந்து மாதம் ஒரு 10,000 நம்ம கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து 11 மாதங்கள் கட்டுவோம். எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா 11 மாதங்கள் தான் இருக்கும். 11 மாதங்கள் கட்டும்போது 1,10,10,000 நம்ம கட்டியிருப்போம். இந்த 1,10,10,000 11th மந்த் முடிஞ்ச உடனே நம்ம வந்து எவ்வளோ கிராம் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைய ரேட்டில் நம்மளுக்கு வந்து இதில் வந்து எவ்வளோ கிராம் தங்கம் கிடைக்குமோ அந்த தங்கத்தை வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க வந்து 15% வரைக்கும் இருக்கிற நகைகளுக்கு தான் ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய நகைகள் வந்து ஒரு 18% இருக்குது, 20% இருக்குது அப்படின்னா 15%க்கு மேலே நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணி தான் நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நகையை வந்து வாங்கிக்க போகிறோம். பட் வந்து இந்த மாதிரி பணமாக நம்மளுக்கு வந்து வரவு வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய வியூ. ஏன்னா நம்ம வந்து தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ தங்கமாக வரவு வைக்கிறதுல நம்ம வந்து சீட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 6 மாதத்தில் ஒரு 5,000 ரூபாய்க்கு ஆனால் தங்கம் நம்மளுக்கு கிடச்சிரும். 6,000 ரூபாய்க்கு மேலே போனது அந்த 6 மாதத்துல தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தங்கமாக எந்த கடையில் நம்ம வந்து வரவு வைக்கிறாங்களோ அந்த இதுதான் நமக்கு லாபமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது தான். இந்த ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து தங்கம் நம்ம சேமிக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவங்க தங்கமாகவும் வரவு வைக்கிறாங்க, பணமாகவும் வரவு வைக்கிறாங்க. அந்த கால்குலேஷனில் நம்மளுக்கு வந்து தங்கமாக வரவு வச்சிருக்கிற அமௌண்ட்டு என்ன தங்கம் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கிறதுக்கு அவங்க என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th மந்த்து 50% அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து செய்கூலி சேதாரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷனுக்காக தான் நம்ம நகை சீட்டே போடுறோம். அதில் வந்து 50% மட்டும்தான் அவங்க வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயுமே நம்மளுக்கு வந்து கூடுதலான பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். பட் வந்து 50% கிடைக்குது பரவாயில்ல அப்படின்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையில் நகை சீட்டு போடுறதுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரி. இந்த தங்கமயில் ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து இப்போ இவங்களுக்குமே 40 கடைகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சூப்பர் கோல்டு அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்கீம் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம கட்டக்கூடிய பணத்தை அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணமாகவும் வரவு வைக்கிறாங்க, தங்கமாகவும் வரவு வைக்கிறாங்க. தங்கமாகவும் வரவு வச்சதுக்கப்புறம் நம்ம 11 மாதங்கள் கழித்து நம்ம எவ்வளோ தங்கத்தை சேமிச்சிருக்கோமோ அந்த சேமித்த தங்கத்தை வந்து நம்ம வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் அந்த கடைகளில் என்ன மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு தரமான கடை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து விசாரித்து பார்த்துட்டு இதில் வந்து எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நகையாக வரவு வைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் 100% வந்து உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் கொடுக்குறாங்களோ அந்த கடையில் எடுக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும். அந்த மாதிரி எந்த கடையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் விசாரிச்சுட்டு ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எங்கே கிடைக்குதோ அதில் வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பணத்துக்கான தங்கம் அதிக அளவில் நம்மளுக்கு கிடைக்கும், அதிக அளவில் லாபமும் இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.